வியாபாரம் பயனுள்ளதாக இருக்குது. அடுத்த 6 மாதத்துக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் டிடிவி தினகரன் வந்து ஆர்கே நகர் தேர்தல் நேரத்தில் அதற்கு முன்னாடி பின்னாடி தொடர்ச்சியாக அடுத்த தமிழகத்திற்கான ஒளி விளக்கு இவர் தாங்கிற அளவுக்கு மீடியா ஃபோக்கஸ் பண்ணாங்க. டிடி தினகரன் எங்கே போனாலும் மைக்கை தூக்கிட்டு ஓடினாங்க. என்ன பேசுகிறாலும் பாருங்கள், இது வரைக்கும் இவ்வளோ தெளிவான ஒரு மனுஷன் யாராவது பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில்ங்கிற அளவுக்கு ஹைப் பண்ணாங்க. அதே டிடிவி தினகரனை ஒரு நாள் தூக்கி கீழே போட்டாங்க இந்த மீடியாவிற்கு. இப்பொழுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு விஜயோடைய எல்லாமே வியாபாரம். விஜய் வெளியே வந்தால் வியாபாரம், விஜய் வந்து பார்த்தா வியாபாரம், விஜயை நோக்கி யாராவது வந்தால் வியாபாரம்னு தொடர்ச்சியாக பேச பொருளாக இருக்குது, செய்திகளாக இருக்குது. தேர்தல் வரைக்கும் நிச்சயமாக நடக்கும். நான் சில பேர்ட்ட பேசுகிறேங்க, நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் டிபேட்ஸ் போகும்போது, சார் நாங்கள் வேறு வழியே இல்லை, எங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறலாம் அடுத்த விஷயம். மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் யாருன்னு காட்டுறோம். நாங்கள் இதை சொல்கிறாங்க, ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அதனால அவங்க வந்து தொடர்ச்சியாக விஜய் என்ன செய்தாலும் ஒரு பேச பொருளாக. நீங்கள் வந்து விஜயோட பெர்சன்டேஜ் அது 8, 10 என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. பட் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, வராத ரஜினிக்கு எவ்வளோ டிபேட்ஸ் நடத்திருப்பாங்க. நாங்கள் நடத்திருப்போமா இல்லையா? நானே பல டிபேட்ஸில் போய் உட்காந்துருக்கேங்க. ரஜினி இத்தனைக்கும் மூச்சு கூட விட்டுருக்க மாட்டார். ரஜினி வருவாரா மாட்டாரா டிபேட் அனுச்சா இல்லையா?